அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை நீங்கள் எழுந்து பரிசுத்தரோடு அவரை துதித்து ஸ்தோத்திரித்து பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் தியானித்து ஜெபித்து அவரோடு உறவாடி இந்த நாளை துவங்கி இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்வார்கள். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல தேவனே என் ஆத்துமா மீது வாஞ்சியா இருக்கிறது சொல்லி பக்தன் சொல்லியிருப்பது போல ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் தேவனை தரிசிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. காரணம், இந்த பொல்லாத உலகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த பொல்லாத உலகம், அதாவது கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே நாம் இருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகமே பிசாசின் கையில் கிடக்கிறது. இப்பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். இந்த பொல்லாத உலகம் நமது கையில் இருக்கிறது. எப்படி? ஸ்மார்ட் போன் மூலமாக. அதிலே பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிப்பதற்கு முன்பாக அந்த அசுத்தம் நிறைந்த உலகத்திற்குள்ளாக சென்று அதிலே பரிசுத்தத்தை தேடுகிறோம். அது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் முதலாவது பரிசுத்தரோடு உறவாடி பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசித்து தியானித்து அதன் பிறகு நாம் அந்த ஸ்மார்ட் போனை தொடலாம். காரணம், அது அசுத்தம் நிறைந்த உலகம். அந்த அசுத்தத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வதோ அல்லது படித்துக் கொள்வதோ அந்த செல்போன் இல்லாமல் இப்பொழுது வாழ முடியாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். உலகம் அப்படி ஆகிவிட்டது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16, நான் உங்களை அழைத்திருக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எப்படி நாம் பரிசுத்தமாக முடியும்? ஒரு வசனம், இன்னொரு வசனம். வசனத்தை தவிர வேறு எதையும் நான் பிரசங்கிக்க விரும்பவில்லை. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 17 வசனம், 16-17 இரண்டையும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வசனத்தை நாம் படிக்க, தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க, தேவனுடைய வசனத்தை நாம் பாட, தேவனுடைய வசனத்திலே நடக்க நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது எழுந்து பரிசுத்தரோடு உறவாடி பரிசுத்த வேதாகமத்தை படித்து தியானித்து நாம் சத்தியத்திலே நடக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை தொடர்ந்து வரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.